பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். ஜான் சாப்டர் 14 verse 6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். I am the way and the truth and the life. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, நம்ம எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்லி எதுவுமே தெரியல, எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எந்த பாதையில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை பலப்படுத்துகிறார். அவர் நிச்சயம் உங்கள் மூலமாக அவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை செய்வார். அப்போ நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு எந்த ஒரு வேயுமே இல்லை, எந்த ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாது, அவ்வளோதான், என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா எல்லா காரியங்களையும் உங்களுக்காக செய்து தருவார். அவர் உங்களுக்கு பாதையை காட்டுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்களுக்கு பாதையை காட்டுங்க. பிள்ளைங்க கூட இருந்து ஆண்டவரே பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் பிள்ளைங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கொடுங்க. ஏசப்பா உங்களோட பேசுறதுக்கு பிள்ளைங்க தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. நீங்கள் பிள்ளைங்களோட பேசுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதிகாலையில் ஏசப்பா இடத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களோட பேசுவார். நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். God bless you. Have a joyful day.